வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம். என்னை பெற்றெடுத்த தாய் பெற்றோருக்கும், எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார் அவர்களுக்கும், வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இன்று வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் என தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரையும் முதற்கண் வருக வருக என்று அழைக்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளுங்க. சித்திரை 1ங்கிறது மட்டும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் தம்பி பேசும்போது சொன்னார், சித்திரை 1ன்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி உச்சமாயிருக்கிறாரு. அப்போ 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் ஒன்று எடுக்கலாம், மாமன் ஒன்று எடுக்கலாம், நம்மளோட ஆசைகள் ஒன்று எடுக்கலாம், எண்ணம்ங்கிறது ஒன்று எடுக்கலாம், மந்திரம் மாந்திரிகம்ங்கிறது ஒன்று எடுக்கலாம் இல்லைங்களா? ஓகேவா? அப்போ 3ஆம் இடங்கிறது புதனுங்களா? அப்போ இந்த புதன் எங்க இருக்குங்க? குரு வீட்டில் இருக்காரா? அப்போ குரு எங்க இருக்காருங்க? பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குங்களா? இப்போ புதனும் செவ்வாய் ஜோதிடத்துக்கு முக்கியமான காரணம் ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ புதன் வீட்டில் குருவும், குரு வீட்டில் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால ஒன்று, இன்று ஜோதிடத்தை தொட்டவர்களும் ஜோதிடம் படிக்கிறவர்களும் இந்த வருடம் அரசியல்வாதி, அரசு உயர் அதிகாரிகள், மற்றவர்கள் மேல்நிலைக்கு வருவார்களோ வரமாட்டார்களோ தெரியாது. ஜோதிடர்கள் கண்டிப்பாக வருவாங்க. அதை நம்பிக்கை வைங்க முதல்ல. ஏன்னா இருக்கிற இடம் அந்த மாதிரி. ஏன்னா ஜோதிடத்தை இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் போய் புதன் வீட்டிலையும், புதன் பகவான் போய் குரு வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு ஜோதிடத்தை தொடுகின்ற படிக்கின்ற அனைவருமே ஒரு உயர்வான இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லைங்களா? ஏத்துக்கிறீங்களா? எப்படி ஏன்னா ஒரு ஜோதிடங்கிறது நம்ம ஒரு விஷயம் நம்ம பேசுவோம்னாக்கா கேட்கறவங்களோட மனசு அறிவை ஏத்துக்கிச்சு அப்படின்னா தான் நம்ம ஜோதிடர்கள். இல்லைன்னா இல்லை. நம்ம 1000 விஷயம் சொல்லலாம், அவங்க ரொம்ப அசால்ட்டா சொல்லு அப்புறம் அப்படின்னால நம்ம 0 ஆயிடுவோம் இல்லைங்களா? அப்ப நம்ம ஒரு விஷயம் பேசும்போது அவங்களோட மனசு அறிவை ஏத்துக்கணும். இப்ப இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நம்ம என்ன சொன்னாலுமே அதை ஏத்துக்கக்கூடிய சுச்சுவேஷன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் காலபுருஷ தத்துவ பிரகாரம் அந்த குரு பகவான் சந்திரனையும் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு சதய நட்சத்திரம் வேற சொல்றோம் நம்ம. அப்ப மனோகாரங்கிறது இல்லைங்களா? அப்ப முதல்ல இப்ப சொன்னாங்க 4ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. சனி திசை நடக்கும்போது 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் பார்க்கறதுனால வீடு கட்டுவாங்க, இது பண்ணுவாங்க சொன்ன ஒரு விருத்தி ஸ்தானம் சொன்னாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இருந்தாலும் எனக்கு அது ஒரு சின்ன சந்திர திசையில சனி புத்தி நடக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய மன அவஸ்தையை கொடுத்துரும். மனசை சல்லடை ஆக்கின்னு சொல்லிடுவாங்க. அந்த சங்கடத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஆனா அதே ஒரு இக்கனை வச்சுதான் சொன்னாரு, எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சாதிப்பாங்க. அதுதாங்க நமக்கு கிடைச்ச நமக்கு வெற்றியா நமக்குங்க. அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துக்கு இப்ப 5ஆம் இடத்துல யாரு இருக்காருங்க? கோச்சரத்துல இப்ப கேது பகவான் இருக்காரா? அப்ப குரு நம்ம என்ன சொல்றோங்க? புத்திரக்காரகன்னு சொல்லுவோமா? சூரிய பகவானும் குரு பகவான் தானே புத்திரக்காரகன்னு சொல்றோம். 2 பேர் தானே காரகத்துவம். இவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்க? சூரியன் அஸ்வினி நட்சத்திரம் உச்சமா இருக்கிறாரு. குரு பகவான் புதன் வீட்டுல இருக்கிறாரு. ஏன் இந்த வருஷம் அதிகமா பெண் குழந்தைகள் பிறக்கும்ங்கிற கணக்கு நம்ம எடுக்கக்கூடாது? எடுக்கலாமா இல்லைங்களா? ஒரு வாய்ப்பு நான் சொல்றது. இது 100% நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. இது இந்த வருஷம் அதிகமா ஒரு 100 குழந்தை பிறக்குன்னா 60 குழந்தை பெண் குழந்தையா இருக்கும், 40 குழந்தை ஆண் குழந்தையா இருக்கும். இப்படி ஒரு கணக்கு நமக்கு வரலாம், கண்டிப்பா நமக்கு வரலாம். அப்போ ஒரு குழந்தைங்கிறது நம்ம ஒரு ஜாதகத்துல, இப்ப நம்ம ஜாதகத்தை எடுத்துங்க, நம்ம ஜாதகத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ராசிக்கு 1, 5, 9 அல்லது சூரிய பகவான் இருக்கக்கூடிய ராசிக்கு 1, 5, 9 தான் நம்ம குழந்தைங்க இருக்கும். நீங்க உங்க பர்சனலா உங்க ஜாதகத்தை டெஸ்ட் பண்ணிங்க. சூரிய பகவான் வாங்கின நட்சத்திர சாரம், குரு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரத்துலதான் நம்ம குழந்தைங்க இருக்கும். நீங்க தாராளமா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதை. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த குழந்தை உங்களுக்கு இந்த குழந்தை நட்சத்திரம் பிறக்கும் ஏன் நம்ம சொல்லக்கூடாதுங்க? ஈஸியா சொல்லலாங்களா? இந்த 2 விஷயம் தான். அது நம்ம எடுத்துமே டக்கு நம்ம ஒரு ஜாதகத்துக்குள்ள போலாங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல திதி, யோகம், கரணம், 4 நட்சத்திரம் சொல்ற 5 அங்கங்கள் சொல்றோம் இல்லைங்களா? இந்த 5 அங்கங்கள்ங்கிறது நம்மளோட 5 புலன்களும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த 5 புலன்குள்ள நம்ம அடக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பஞ்சாங்கம் நமக்குள்ள வந்துடும். அப்ப இந்த பிரபஞ்சமே நமக்குள்ள வந்த மாதிரி.
அப்ப நம்ம இயங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம பேசுற அத்தனை வார்த்தையுமே நமக்கு வந்து ஜோதிடம் தாங்க. அப்ப அது அது அந்த அளவுக்கு நம்ம உள்ள இறங்கணும், ஐக்கியமாயிடணும். அதுதான் இங்க உண்மை, வேற ஒண்ணும் இல்லைங்க. அது உத கரணம் தப்புனா மரணம் அப்படிம்பாங்க. ஒரு சின்ன இன்ஸ்பெக்டர் நான் கொடுத்துறேன். இந்த கரணநாதன் நிக்கிறாருல்ல, இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பத்திரை கரணம். பத்திரை கரணத்துக்கு உண்டான அதிபதி யாருங்க? கேதுவா. அந்த கேது பகவான் வந்து இப்ப கண்ணில இருக்காருன்னு வச்சுக்கங்க. அப்ப கண்ணில கூடிய புதன் பகவான் இப்ப தற்சமயம் என்ன கண்டிச்சுட்டு இருக்காருங்க? நீசத்து இருக்காரா? அப்ப பத்திரை கரணம் வாங்கின அனைவருமே இந்த நீசனை விட்டு புதன் பகவான் வெளியேற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. கரணநாதன் நீசமாகின்ற நட்சத்திரக்காரர்களிடம் அவர்கள் மிக ஜாக்கிரதையாகவும், அந்த லக்னம் ராசிக்காரர்களிடம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். இது எல்லா கரணத்துக்கும் ஒத்து வரும். அது கணக்கில் வச்சுங்க. நீங்க பிராக்டிக்கலா தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு கரணநாதனும் நீசமாகின்ற கிரகம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? அது நீசமாகின்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை தயவு செய்து ஆய்வு பண்ணி பாருங்க. கன்ஃபார்ம்டா அது வந்து 100% வந்து ஒத்து வருது. அந்த நிலைப்பாடு வரும்போது நீங்க அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எல்லாமே உச்சம் பெற்றவங்க நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். நீசம் பெறக்கூடிய அந்த கிரகம் வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில சாய்க்காம விடாது. இப்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப நான் அந்த வாருங்கள் வளருவோம் நிகழ்ச்சிக்கு வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஒரு 7-8 மாசம் இருப்பாங்க. எல்லாரும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாம போயிடுச்சு. அதெல்லாம் வர முடியல. இனி மாதம் வந்து என்னால முடிஞ்ச சில கருத்துக்களை கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். அண்ணன் அவர்கள், குரு மணிகண்டன் அவர்களும், ராயனூர் மணி அண்ணன் அவர்களும் மிக சிறப்பான கருத்துக்கள். அதுல எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு கருத்து. இப்ப 6ஆம் அதிபதிக்கு 12ஆம் இடத்துக்கு உண்டான தெய்வத்தை எல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எல்லாத்துக்குமே நீங்க இந்த நகைகளை அப்ளை பண்ணுங்க. நம்ம ஒரு கடன் வாங்குறோம், ஒரு குழந்தை கடன் வாங்குறோம், ஒரு கல்வி கடன் வாங்குறோம், இல்ல ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு கடன் வாங்குறோம்னாக்கா, ஆஸ்பத்திரிக்குன்னு வாங்கினாக்கா அந்த வாங்கின கடனை ஆஸ்பத்திரிக்குன்னு மட்டும்தான் செலவு பண்ணணும். கல்விக்காக வாங்கினா அந்த கல்விக்காக மட்டும்தான் அதை செலவு பண்ணணும். இதை நீங்க மாத்தி செலவு பண்ணீங்கன்னா உங்களால அந்த கடனை அடைக்க முடியாதுங்க. ஓகேங்களா? இந்த கடனை நீங்க மாத்தி ரொட்டேஷன் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கடன் நீங்க அடைக்கிறது ஸ்ட்ரகிள் ஆகணும். இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க அந்த தெய்வத்தை போய் கும்பிடணும், அந்த தெய்வத்தை போய் கும்பிடணும். இப்ப வாங்கின கடனை எதுக்காக சொல்லி வாங்குறோமோ அதற்காக மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா அது அடைவதற்கு உண்டான வழி நமக்கு கிடைக்கும், இல்ல அது வருமானம் நமக்கு கிடைக்கும். இல்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இதுல மாத்தி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம போராடி தான் அடைக்கணும். ஆமா, அது போராடி தான் நம்ம அடைக்கணும். அதனால என்ன சொன்னா, இழக்கக்கூடாது, இழக்கணும்னு வச்சுங்களேன். கஷ்டம், அனைத்து வகையான கஷ்டங்கிறது பொருந்தது. அது பண கஷ்டம், மன கஷ்டம், மான கஷ்டம், இது எல்லாமே எதுல வரும்னா பண கஷ்டத்தால மட்டும்தான் வருமோ இல்லையா, வேற எதுலையுமே வராது. ஒரு மனுஷன் பண கஷ்டம், பணத்தால மட்டும்தானே எல்லாத்தையுமே இழக்க போறான், மற்றதெல்லாம் அப்புறம். அப்ப அதை எதுக்காக சொல்லி வாங்குறோமோ அந்த ஒரு காரணத்துக்காக சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கடன் ஈஸியாக அடையும் அப்படிங்கிறது என்னோட நிலைப்பாடு. அதை நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க. என்னோட தாழ்மையான கருத்து. மிக்க நன்றி அனைவரும் கேட்டது. மிக்க நன்றி.